இன்றைய தினம் நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வவுனியா மேல்வீதியில் அமைந்திருக்கிற புளியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விடயத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இன்றைய தினம் வந்து பிள்ளையார் விரதத்தின் இறுதி நாள். 21 நாட்கள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். இன்று 21வது நாள். நாங்கள் புளியடி பிள்ளையார் ஆலயத்துல வந்து எப்படி பிள்ளையார் கதை விரதத்தின் இறுதி நாள் வழிபாடுகள் இருக்க போகின்றது என்றதுதான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல அருள்மிகு புலியடி சித்தி விநாயக பெருமான் மெய்யடியவர்களே, இன்றைய தினம் பெருமான் சித்தி விநாயக பெருமானுடைய பிள்ளையார் பெருங்கதை பூஜை வழிபாடுகளானது இனிதே மங்களம் நிறைந்து ஆரம்பமாகி இன்றைய தினம் பெருமானுடைய பெருங்கதை பூஜை வழிபாடுகளிலே மிகவும் விசேடமாகிய பஞ்ச சிவாச்சாரியார்களினாலே இங்கே கணபதி கோம பூஜை வழிபாடுகள் அனைத்து திரவியங்களையும் கொண்டு விசேடமான முறையிலே இன்றைய தினம் கணபதி ஹோம நிகழ்வுகள் காலையிலே இங்கே இடம்பெற்று தொடர்ந்து பெருமானுக்கு விசேட திரவியங்களினாலே கொண்ட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பூஜைக்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று தொடர்ந்து பெருமானுக்கு பூஜை நிகழ்வுகள் என்னும் சற்று வினாடி நேரங்களில் மிகவும் சிறந்த முறையிலே இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த புலியடி சித்தி விநாயக பெருமானானவர் வவுனியா மாநகரத்திலே வீட்டிலிருந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சித்தி விநாயக பெருமானாக இங்கே வீட்டிருக்கின்றார். இந்த விநாயக பெருமானுடைய ஆலயமானது தொடர்ந்து 21 தினங்களும் இங்கே விநாயக சஷ்டி விரத பூஜை வழிபாடுகள் இனிதே சிறந்த முறையிலே காலையிலே இங்கே அபிஷேக பூஜைகள் பெருமானுக்கான விசேட பூஜை வழிபாடுகள் என்பனவெல்லாம் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையிலே இன்றைய தினம் தொடர்ந்து நாளைய தினம் அதிகாலையிலே இங்கே பெருமானுக்கு பாரண பூஜைகள் இடம்பெற்று தீர்த்தோற்சவ நிகழ்வுகள் எல்லாம் நாளைய தினம் காலையிலும் இடம்பெறும். இந்த 21 தினங்களும் இங்கே அடியவர்கள் அனைவரும் பெருமான் விநாயக பெருமானை எண்ணி விரதங்கள் அனுஷ்டித்து ஆலயம் பெருக தந்து பெருமானை தரிசித்து பெருமானுடைய பூஜை வழிபாடுகளை எல்லாம் கண்டு மகிழ்ந்து பெருமானுடைய இஷ்டசித்திகளை எல்லாம் பெற்று இருந்து வருகின்றார்கள். நாங்கள் வழிபடுறோம். 21 நாள் பிள்ளையார் பெருங்கதை என்று சொல்றோம். நாங்கள் பிள்ளையார் கதை என்று சொல்றோம். அவருக்கு நாங்கள் பல பேரெல்லாம் கூப்பிடுவோம். விநாயகர், பிள்ளையார், ஜானிமுகன், தொப்பையப்பன், அவ்வாறு பல பேரை கொண்டு நாங்கள் கும்பிடுவோம். அப்படி கும்பிட்டு வரும்போது அவரை யானிமுகம் என்று சிறுவர்கள் கூடுதலாக சொல்லுவார்கள். அவருக்கு 21 நாள் விரதம். அவர் பக்தி முத்தி ஐம்புலங்களையும் அடக்கி எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தருவார். எங்களுக்கு உள்ள கெட்ட சக்திகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு நல்ல சக்திகளை ஊட்டி வைத்து எங்களுக்கு உள்வாங்கி தருவார். 21 நாளும் அவருக்கு பல வகையெல்லாம் கூட விருப்பமாக இருக்கும். அப்போ பல வகையில் ஒவ்வொரு நாளும் 21 நாளும் ஒவ்வொரு விதமான பல வகைகளும் மோதகம் அவருக்கு கூடுதலாக மோதக விருப்பம் நல்ல மோதகங்கள் பஞ்சாமிரதங்கள் எல்லா பழங்களையும் சேர்த்து நாங்கள் அவருக்கு பூசை செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளையாரை வழிபட்டும் போது அவருக்கு சுற்றி நாங்கள் பூந்தனையும் 21 நாளும் போட்டு வழிபட்டு கொண்டு வாரோம். இறுதியாக நாள் கடைசி 3 நாளும் சிலர் 21 நாளும் விரதம் பிடிப்பார்கள். சிலர் முதல் நாளும் கடைசி நாளும் விரதத்தை பிடிப்பார்கள். அந்த கடைசி நாள் பிடிக்க காப்பு கட்டி தெப்பை அணிந்து நாங்கள் முதல் நாள் ஒரு நேர சாப்பாடை குறைத்து மற்ற இறுதி நாள் 21ஆம் நாள் நாங்கள் உபவாசமாக சாப்பாடை சுருக்கி அன்று சாப்பிடாமல் பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் ஹோமங்கள் எல்லாம் வளர்த்து அவரை வழிபட்டு இறுதி நாள் நாங்கள் தீர்த்தம் நடக்கும் பிள்ளையாருக்கு தீர்த்தத்துடன் எங்களோட பிள்ளையார் கதை பெருங்கதை விரதம் முடிவடைகிறது.
தங்களுடைய குடும்ப சகிதமாக இந்த ஆலயத்தை மென்மேலும் வளர்த்து இந்த ஆலயத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ராசா விஜேந்திரநாதன் அவர்கள் ஐயா அவர்களுடைய குடும்ப சகிதமாக இந்த விநாயக பெருமானுடைய ஆலயத்தை அவர்கள் குடும்ப சகிதமாக அவர்கள் நிர்வாகித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்தினுடைய நித்திய பூசகராக ஸ்ரீலக்ஷன் சர்மா அவர்களும் இந்த ஆலயத்தை மென்மேலும் அழகுபடுத்தி விநாயக பெருமானுடைய பூஜை நிகழ்வுகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள். ஆகவே உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள், பவனியா தன் கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எல்லாம் வல்ல பெருமான் புலியடி சித்தி விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இடம்பெற்ற ஹோம பூஜைகள், இந்த ஹோம பூஜைகளை எல்லாம் செய்வதனுடைய நோக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜீவராசிகள் அடியவர்கள் அனைவரும் இந்த ஹோம பூஜை வழிபாட்டின் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய பலாபலன்கள் அவர்கள் எல்லாரையும் கிட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பூஜைகளை எல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக அனைத்து விதமான திரவியங்களினாலும் இந்த ஹோம பூஜை வழிபாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே எல்லாம் வல்ல புலியடி சித்தி விநாயக பெருமானுடைய பரிபூரண திருவருள் உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள், இந்த வவுனியா மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கிடைத்து இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பெருமான் சித்தி விநாயக பெருமானுடைய பாத கமலங்களை பணிந்து அமர்ந்து கொள்வோம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாளைக்கு பாருங்க. சக்தி வாய்ந்த சக்தி நான் எனக்கு 16 வயசுலேயே நான் எல்லாரும் எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து சொன்னது என்னென்னு கேட்டால், என்ன அறியாமலே நான் நீ கோப்பு கர்ணம் போடு 21 வரை எனக்கு நீ கோப்பு கர்ணம் போடுறது இல்லையா சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ நான் போட்டு கொண்டே வந்தேன். எனக்கு உடம்புல உள்ள சக்தியெல்லாம் அப்படி வெளியில் அப்படியே தூக்கின மாதிரி கிடந்தது. எனக்கு உடம்புல நல்ல ஒரு உணர்ச்சி எனக்கு நல்லா வந்து தெளிவாக வந்தது. எனக்கு உண்மையிலும் இந்த பிள்ளையார், இந்த பின்னிக்கு இருக்கிற பிள்ளையார் இருக்கிற உண்மையிலும் அற்புதமான ஒரு பிள்ளையாரம்மா. மற்றது எவ்வளோ கஷ்டத்துக்குலையும் மற்ற கும்பிட்டு எனக்கு நல்ல அருள் எல்லாம் எனக்கு இந்த பிள்ளையாரம்மா தந்திருக்கேன். வழிபாடு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வயது 6 வயதுலேருந்து இந்த பிள்ளையாரை வழிபாடு கொண்டே வரோம். அதுல இருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அம்மா வந்து தேவாரங்கள் பெருங்கதையெல்லாம் இந்த அம்மா தான் எல்லாம் படிப்பா கொள்ளுவா. அவட வளர்ச்சி எங்களோட பரம்பரைக்கு அப்படியே இருக்கு. எங்க அம்மம்மா கும்பிட்டதான் எங்க அம்மா கும்பிட்டு நாங்கள் கும்பிட்டு எங்களோட பிள்ளைகளும் கும்பிடுறது. பிள்ளையாரப்பா அப்படி ஒரு தெய்வமான சக்தி. அவர் மேலே இந்த எங்களோட கஷ்டங்களுக்கும் போக்குங்கிறது நல்ல பிள்ளையார் மாதிரி எங்க அம்மா அப்பா இங்கிட்டு கொடுப்பா. அம்மா இப்ப வெளியில இருக்கா. அதோட நான் தான் அந்த அப்பத்தை சுட்டு கொண்டு கொடுத்தேன். சக்தி வாய்ந்த பிள்ளையா, சக்தி வாய்ந்த பிள்ளையா இருக்கு பிடிக்குமோ நல்ல பிள்ளையா. ஒவ்வொரு நாளும் பிள்ளையார்கிட்ட வருவேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பார்த்துட்டு காலம்பரிய ஓடி வந்துடுவேன். எனக்கு தண்ணி விட்டேன். பிள்ளையார்கிட்ட பிறந்த விரதம் வந்து இவை அனுஷ்டிக்கிறோம். பிள்ளையாரோட அருளையும் இவையில் பெற்றிருக்கிறோம். நிறைய அற்புதம் செய்த பிள்ளையார் என்று அவை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த புலியடி பிள்ளையார் ஆலயம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அற்புதம் செய்திருக்கேன்னு சொன்னா அந்த பிள்ளையார காட்டணும் எனக்கு கூட்டி கொண்டே வந்தப்போ வாங்க நாங்களும் பார்ப்போம் அந்த பிள்ளையார. மரத்துக்குள்ள இருக்கிறோமா அழகுதான் உண்மையிலேயே. ஆரம்பத்துல இருந்த பிள்ளையார் ஆரம்பத்துல இருந்த பிள்ளையார் நிறைய மரத்துக்கே இந்த இடத்துல இருந்தா அப்பில இருந்து இப்ப வரைக்கும் அம்மா வந்து பிள்ளையாரதான் சூப்பரம்மா. உண்மையில நீங்க தொட்டு கும்பிட்டு போக உண்மையில உங்களுக்கு நல்ல எதிர்காலம் எல்லாம் தினம் பிள்ளையார் விரதத்தின் இறுதி நாள். இன்றைய தினம் வந்து புலியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் பிள்ளையார் கதை விரதத்தின் நிகழ்வுகளை காணொலியாக எடுக்க வந்திருந்தா
இந்த காணொளியில வந்து நீங்க இங்க நடைபெற்ற பூஜை வழிபாடுகள் எல்லாவற்றையுமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாத இங்க வந்த பக்தர்கள் அனைவருமே இந்த புலியடி பிள்ளையார் என்ற அற்புதங்களை நிறைய சொல்லி இருந்தாங்க. எங்களுக்கும் அதை கேட்கும் போது நல்ல சந்தோஷமா தான் இருந்தது. எங்களையும் சொன்னாங்க அந்த பிள்ளையார வழிபட்டுட்டு போக சொல்லி. நானும் வழிபட்டேன். இது போன்ற இன்னும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் இலக்கி மற்றும் எங்களது கேமரா உமன் ராகுதி. தொடர்ந்து BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் Facebook தளம் என்பவற்றை ஃபாலோ செய்ய மறக்காம